வணக்கம். உனக்கு தான் தேர்தலில் நிக்கணும் வெல்லணும் இந்த வேலையெல்லாம் எனக்கு வேலை மயிரே கிடையாது. என்னை பத்தி அப்படியா பேசிக்கிறாங்க? பெரிய சிக்கலாய் போரும் பாத்துக்க. யாராவது சொல்லி அவருக்கு புரிய வைங்க. கோர்ட் அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க ஊர்க்காரங்க சொல்லுங்க. போட்டா போடுவேன் போயிட்டு இருப்பேன். எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம். சும்மா தேவையில்லாம இவங்கள மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது. நான் கையில பிள்ளையோட வர எம்எல்ஏவை இப்படியா நக்கல் அடிப்பீங்க? புரியுதா? உனக்கு வேலை மயிரில் ஒரு வேலையும் இல்லை. எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க. நீங்க பேசிக்கிறதுக்கு போய் தனியா பாய்ச்சிட்டு வந்துருங்க தம்பி. நான் குட்டி கதை சொல்லுவேன் நல்ல தம்பி. ஆத்தாளப்பன் உழுது பொழைக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும், களை எடுக்கணும், கரும்பு வெட்டணும், வயக்காட்டுல போய் வேலை செய்யணும். சோறு நீ சொல்ற நியாயம் சரியாதான் இருக்கு. அவன் அடிக்கிற நீ என்ன அடிக்கிற? அப்ப அவனுக்கு என்ன வித்தியாசம் என்று கூட கண்டு உணராத நீ என்னத்துக்கு தேர்தல் ஆணையம்னு ஒரு நாடகம் பண்ணி வச்சிருக்க? படிக்கும் போது அட்டைய போட்டவன், நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது பிளேட் போட்டவன். கேக்குறதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா? இது ஜனநாயக நாடுன்ற இந்த நாட்டுல எல்லா தலைவரும் பேசுறானடா. கை தட்டி விசில் அடிச்சு கூடி கலையிற கூட்டம் கிடையாது. அவரு வெளியில் பொது வெளியில் பார்க்கத்தானே தெரியும். தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகி விட்டது. அதிமுக இருக்கும் போது திமுக போட்டியிடாது. அது முழுமையா எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அவர் சில பேர் சமன் அனுப்பப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி. ஆனால் 2 பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில் துணிந்து போட்டியிட்ட ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நான் தான் இந்தியா, நான் தான் என்டிஏ. எங்க போனேன்? எங்களுக்கும் அவருக்கும் தான் போட்டி. எங்க போன? நீ முடிவு பண்ணிட்ட. ஐயா ராமசாமியை எதிர்த்து பேசிட்டான். அவர் பிறந்த மண்ணிலே வெள்ளம் வந்திருக்கிறாங்க. மாயக்கத்துல இப்பதான் வெள்ளம் வந்திருக்கிறாங்க, தெளிவாக்குறாங்க. இது பெரியார் மண்ணில்லை, பெரியாரே எனக்கு மண்ணுதான் என்று பேசி நின்னான் பிரபாகரன் மகன். அந்த தேர்தல் நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிரும் இல்லை. இதாண்டா இந்த நாடு ஜனநாயகம். கேவலம்டா. அப்ப எப்படா வருவான்? நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தன்னா உன் மனச்சான்று சொல்ற. நீ பேருந்து நிலையத்தை பார், உன் பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்தையும் பார், இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற கல்லறை சமாதியை பார். புரியுதா? அன்பா சொல்லும் போது கேட்டுக்க. நன்றி, வணக்கம். தோட்டத்துக்கு போனேன், மயில் சேர்த்து கிடைச்சு. யாராவது சொல்லி அவருக்கு புரிய வைங்க. கோர்ட் அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க ஊர்க்காரங்க சொல்லுங்க.